ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் ஒரு 3 நாளாக லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன். யாருன்னு தெரில, மிரட்டிக்கிட்டே இருக்காரு. நீ நல்லா இல்லை, அழகாக இல்லை, உனக்கு எதுக்கு நீ லைவு, நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2வது கேவலமாக பேசுகிறாரு. நான் 3 நாளாக கஷ்டப்பட்டு போட்ட வீடியோஸில் உள்ள ஒரு வியூஸு கிடையாது, சப்ஸ்கிரைப் எல்லாம் காணும். நீ அழகாக இல்லை, உனக்கு என்னத்துக்கு நீ லைவுக்கு வர, நீ ஏன் வர்ற, இதுக்கு மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் மாற்றி மாற்றி ஐடியிட்ட யார்ட்டையோ சொல்லி ஐடியில் டச் பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்களேன், மறுநாள் வந்து வேற மாதிரி வேற பேரில் வர்றாங்க, போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னான்னு எனக்கு புரியல. நான் வந்து இந்த யூடியூப்புக்கு வந்துட்டு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எல்லோரும் சொல்கிறாங்க உனக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை, நீ லைவ் போடுன்னு சொல்லி. எனக்கு லைவ்லாம் போட தெரியாது. அதனால ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போடுறான். நீ அழகாக இல்லை, உனக்கு எதுக்கு, அழகாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் லைவுக்கு வரணும். நான் வந்து மாதர் சங்கத்தில் இருக்கிறேன், மக்களுக்காக பெண்களுக்கு போய் உழைக்க போகிறேன். எனக்கான மக்கள்லாம் இருக்காங்க, அதுக்காக நான் விழிப்புணர்வுக்காக நான் போகிறேன்னு அதெல்லாம் நீ போடக்கூடாதீங்க, நீ இந்த லைவை விட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு என்ன உரிமை இருக்குது? இவர் என்ன அவங்க அப்பா விடாது? எனக்கு தெரிஞ்ச நான் கடந்து வந்த பாதைகளை பற்றி, நான் பட்ட கஷ்டங்கள், நான் பட்ட நஷ்டங்கள், இதுமாரி யாரும் படக்கூடாது அப்படிங்கிறதுனால பெண்களுக்கும் இல்லை பெரியவங்களுக்கும் இல்லை மக்களுக்கும் நான் சொல்லிட்டு வரேன். வேற எதை பற்றின லைவ்லாம் கிடையாது, என்னோட லைவ் இதுதான். ஆனால் வந்துட்டு நீ அழகாக இருக்கணும்னா, அழகாக இருக்கிறதுக்கு நான் எங்கே போகிறது? பியூட்டி பார்லருக்குலாம் போகிற அளவுக்குலாம் நம்மள்ட்ட வசதி கிடையாது. நான் ஏற்கனவே நிறையா பிஸ்னஸ் பண்ணி எல்லாத்தையும் ஏமாந்துட்டு எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ நம்ம மன கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த இதில் போட்டேன்னா, அழகாக இருந்தால் தான் இந்த யூடியூப்புக்கு வரணும்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே புரியல, என்ன செய்யணுன்னே தெரியல. ஒரு 3 நாளாக 4 நாளாக டார்ச்சர் மேலே டார்ச்சர் கொடுக்குறாரு. யாருன்னே தெரியல, எனக்கு யாரையும் புரியாது. நான் யாருக்கிட்டையும் எதுவும் ஏமாத்துனதும் கிடையாது, ஏமாந்துட்டு தான் நான் வந்திருக்கேன் நான். அதனால் எனக்கு யாரும் எதிரியும் கிடையாது. நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை இந்த யூடியூப்பில். ஏதோ யாரையும் கேட்காம நானே இந்த 4 செவத்துக்குள்ளே உட்காந்து ஏதோ எனக்கு தெரிஞ்சதை ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நான் யாருக்கிட்டையும் நான் போட்டிக்கெலாம் வரல. ஆனால் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு 3 நாள் 4 நாளாக தொடர்ந்து. அதனால் நான் போட்டதுக்கே புண்ணியம் இல்லை. அதில் வந்து வியூஸும் இல்லை, சப்ஸ்கிரைபரும் இல்லை. எங்கே போனாங்கன்னு தெரியல, யாரோ இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு நான் போடல, ஏன்னா நாளைக்கு போடுறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது இன்னைக்கு, அதனால நான் போடல. எல்லாரும் மன்னிச்சிருங்க, நாளையிலேருந்து போடுறேன். குட் நைட். நான் உங்களுக்கு